இன்றைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91 முதலாவது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அடுத்த வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இன்றைக்கு என்ன செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த சங்கீதத்தை காண்பித்தார். நான் நினைத்தேன், ஆண்டவரே, சங்கீத தியானம் தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு இந்த சங்கீதத்தை கொடுக்கிறீரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இதைத்தான் நீ பேச வேண்டும் என்று எனக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி என்னை அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆங்கிலத்தில் மிக அழகாய் எழுதியிருக்கிறது. வாசியுங்கள் அந்த வசனத்தை. He that dwelleth in the secret place of He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. Hallelujah. வசனம் அழகா சொல்லுது. தமிழில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உலகமே கலங்கி திகைத்து நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, இனிமேல் இந்த உலகம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி வாழப்போகிறோம் என்று திகைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருகிற செய்திகளை பார்க்கும் பொழுது நானே உண்மையாய் சொல்லுகிறேன், கலங்கி விட்டேன். ஐயோ ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு நடக்கிறதே. அப்படி என்றால் ஒரு தேவன் இருக்கும் பொழுது தேவ ஜனத்திற்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஆண்டவரே பாதுகாப்பு என்று நான் கேட்ட என் கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் இந்த செய்தி. வசனம் சொல்லுகிறது, He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவருக்கு ஒரு மறைவு இருக்கிறது. உன்னதம் என்றால் மோஸ்ட் ஹை என்ற அர்த்தம். அப்படி என்றால் ஒரு உன்னதமான தேவன், பரலோகத்தில் உயர்ந்த இடத்தில் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனிடத்தில் ஒரு மறைவான இடம் இருக்கிறதா. அந்த மறைவான இடத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் போய் தங்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் மரித்து விட்டார்கள், இவர்கள் மரித்து விட்டார்கள், ஊழியர்கள் எல்லாரும் மரிக்கிறார்களே, அவர்கள் பாவம் செய்தார்களா, எவரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் இருக்கக்கூடாது. ஆனால் வேத வசனம் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உன்னதமான ஒரு தேவன் இருக்கிறார். அந்த உன்னதமான தேவனுக்கு ஒரு மறைவிடம் இருக்கிறது. ஏன் அவர் மறைவிடத்தை வைக்க வேண்டும்? ஏன் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தன்னுடைய பிள்ளைகளை வைக்கக்கூடாது? ஒரு பொதுவான இடத்தில் பிள்ளைகளை வைத்து பரவாயில்லை நான் காத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லலாமே? இல்லை. இந்த உலகம் பொல்லாங்கனின் கையிலே விடப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பிசாசின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு இந்த உலகத்தை அலைக்கழிக்கிறான். இந்த கொள்ளை நோய் அநேக ஜீவன்களை வாருகிறதே எது நிமித்தம் என்றால் ஒரு பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களுடைய ஜீவனை எடுக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். கொத்து கொத்தா ஏன் மரிக்கிறார்கள்? அடக்கம் பண்ணப்படுவார், இல்லாமல் மரிப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறதை போலவே இந்த நாட்களில் நடக்கிறது. தேவன் இதை அனுமதித்தார், அனுமதிக்கவில்லை என்பதெல்லாம் நான் பேச வரவில்லை. ஆனால் தேவனிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்கிறது. Hallelujah. You can go and hide yourself there. நீங்க போய் அங்க உங்களை மறைக்கணும். வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அது ஆங்கிலத்தில் he that dwelleth அப்படின்னு இருக்குது. அதாவது உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாகவே ஒருவன் வாழ வேண்டும். ஒரு ராஜா குழந்தையா இருந்த பொழுது அத்தாலியாள் அந்த ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவனுடைய அத்தை அவனை தேவாலயத்திலே மறைத்து வைத்தாளாம். கொஞ்சம் யோசிங்க, ஒரு பேபியை கொண்டு போய் ஒரு டெம்பிள்ல மறைச்சு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பசி எடுத்தா வீண்டு குழந்தை என்ன செய்யும்? அழும். ஒருவேளை வெக் பண்ணிட்டா அது அழும். அப்போ அதோடைய அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படி மறைத்து வைத்தால் அத்தனை ஆண்டுகள்? ஆச்சரியமா இருக்குது. ராஜாக்களின் புத்தகம் இந்த சரித்திரத்தை சொல்லுகிறது. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இனிமேல் இந்த பொல்லாத உலகத்தில் உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள் வாழ பழக வேண்டும். அது எப்படி என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். சரி, வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் வாசியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சரி, இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? நான் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவேனா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதாவது எப்படி இந்த மறைவில் நீங்க வாழ முடியும்னு நான் சொல்றேன்.
நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து, தேவனே நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் தேவன், நீர்தான் நான் நம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். எப்படி அந்த மறைவுக்குள் வாழ்வது? நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? அல்லது ஆண்டவர் இருக்கிற அந்த உன்னதமான சிங்காசனத்தண்டை நீங்களும் நானும் போக முடியுமா? போகவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தினாலும் விசுவாச அறிக்கையினாலும் எங்க வாசம் செய்ய முடியும்? உன்னதமானவரின் மறைவில். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சொல்லுங்க, உன்னதமான தேவனே நான் உம்முடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவரே நான் உம்முடைய நிழலில் இருக்கிறேன். காலையில சொல்லிட்டு பகலெல்லாம் மனம் போல வாழ்ந்தால் அது அல்ல. இந்த மறைவுக்குள் வாழுகிற வாழ்க்கையை குறித்து ஒரு சங்கீதம் மிக அழகாய் சொல்கிறது. என்னோடு கூட சங்கீதம் 15 முதல் வசனம் வாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Listen me. அங்கே வாசித்தோம், உன்னதமானவரின் மறைவிலே வாழுகிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு எப்படி? ஆண்டவரே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். நீங்க அந்த மறைவுக்குள்ள போகணும்னா உங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் தேவையா இருக்குது. அது என்ன அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் தெரியுமா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அப்படியே சொல்லிட்டே வருது பல காரியங்கள். அதிகாரம் முடியும் பொழுது எப்படி முடியுது? இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே அப்ப இதெல்லாம் செஞ்சா உங்க சமூகத்தில் இருப்போமா அப்படின்னா, ஆண்டவர் நட்செல்லாம் ஒரு காரியம் சொன்னாரு, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறவங்க மட்டும்தான் என் சமூகத்துல வாசம் செய்ய முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு பாவத்தையும் செஞ்சிட்டு இருந்தா நீங்க காட்ஸ் பிரசன்ஸ்ல வாழவே முடியாது. இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும்? உன்னதமானவரின் மறைவில் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், குறைகள், கரைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு you have to dwell in the secret place of the most high God. Hallelujah. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துடணும். ஆண்டவரே, எல்லாம் உலகமெல்லாம் கலங்குது, உலகமெல்லாம் திகைக்குது, ஆனா எனக்கு ஒரு மறைவிடம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த மறைவிடத்துக்குள்ள நான் உள்ள போகணும்னா என் லைஃப்ல இருக்கிற குறைகளெல்லாம் நான் ஒதுக்கிட்டு இனிமே உங்க சமூகத்தில் வாழுகிற அந்த ஒரு வாழ்வை நான் தெரிந்து கொள்வேன் என்று தெரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் மறைவுக்குள் இருக்கிறீர்கள். அந்த மறைவில் இருக்கிறவன், வசனம் சொல்லுது, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவானா. அப்ப அந்த மறைவுக்குள்ள வந்துட்டவன தேவன் தன்னுடைய சர்வ வல்லவர் என்ற நாமத்தினால், தன் நிழலினால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? காப்பாற்றுவாராம். சரி, உங்களுக்கு இந்த மறைவு, இந்த நிழல், இந்த செட்டை, சரியா, இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு செய்திக்கு போகணும்னு சொல்லி விரும்புகிறேன். சில வசனங்களை நானே வாசிக்க விரும்புகின்றேன், ஏனெனில் அதிகமாக இருக்கிறபடினால். சரி, சங்கீதம் 61:4, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த மறைவுன்னா எதுக்கு பின்னாடி? இப்போ நீங்க உள்ள என்ட்ராறீங்க, இங்க ஒரு வால் இருக்குது, இந்த வால்க்கு இந்த பக்கம் நீங்க நின்னீங்கன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஸோ உங்களுக்கு எது மறைவு? இந்த வால் தான் உங்களுக்கு மறைவு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆண்டவருக்கு ஒரு பெரிய செட்டை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க செட்டைகளின் மறைவிலே அடைவேன். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சப்போ உள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டியை செஞ்சாங்க. உடன்படிக்கை பெட்டியை செஞ்சுட்டு அங்க 2 கேருபீன்களை வச்சாங்க. அந்த கேருபீன்களுக்கு செட்டை இருக்குது, செட்டையை மடக்கி வச்சிருக்க வேண்டியதானே. அந்த கேருபீனுடைய செட்டை என்ன செய்யுமா? இந்த வலது பக்கத்தில் உள்ள செட்டை கரெக்டா அந்த வால்ல டச் பண்ணுமா. இடது பக்கத்து செட்டை அங்க இருக்கிற கேருபீனுடைய செட்டையோட டச் பண்ணுமா. அந்த 2வது கேருபீன் இருக்கே, அதோடைய வலது செட்டை இந்த கேருபீனுடைய செட்டையோட டச் பண்ணும், அதனுடைய இடது செட்டை நுனி அந்த வாலை டச் பண்ணும். அப்போ அந்த விங்ஸை ஃபுல்லா விரிச்சிட்டா அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படி பத்திரமா அந்த விங்ஸுக்கு கீழே இருக்குமா. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? சூப்பர், முக்கியமா கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு, அப்படிதானே?
அப்போ யாரு கர்த்தருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளா இருப்பாங்கன்னா, யார் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவர்களை தேவன் தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பாராம். ஹல்லேலூயா. அவர்களை தன்னுடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைப்பாராம். எப்படி அந்த கேருபீன்கள் செட்டைகளை விரிச்சு எப்படி உடன்படிக்கை பெட்டிய மூடுச்சோ, அதே போல நீங்கெல்லாம் காவனன்ட் பீப்புள், நீங்களெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள், தேவனோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க. அந்த தேவனோடு நீங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை மூடி மறைப்பார். ஹல்லேலூயா. சரி, இன்னும் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். முடிந்தால் உங்க வேத பகுதியில் இங்க திருப்பி என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இங்க தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அவர் செட்டைகளின் நிழல் எல்லாம் உங்களை மூடுறார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு இருக்கிறது. தேவனுடைய செட்டைகளின் கீழ் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். தேவனுடைய செட்டைகளின் கீழ் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த செட்டைகளுக்குள் வரணும்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற மக்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது செட்டைகள் உங்களை மூடும். சரி, நான் ஒன்று சொல்றேன். ஒரு சம்பவம் ஞாபகம், நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒரு ட்ரமர் ஒன்று வந்துச்சு. அப்போது நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தோம். அபிஷேக்குக்கு 3 வயது. சரியா? அப்போது நிலநடுக்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் கட 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 கடை ஆடுது, எல்லாம் ஆடுது. சின்ன மகன் கூட இல்லை, பெரியவன் மட்டும் கூட இருக்கிறான். தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நிலநடுக்க வந்துருச்சு, என்ன விழுமோ என்ன அப்பார்ட்மெண்ட் உடையுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றையுமே வீட்டில் எடுக்கலை. பக்கத்தில் இருந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஒரே ஓட்டம் மாடியில் இறங்கி கீழே ஓடி வந்தேன். இப்போவும் எனக்கு அதை மறக்கவே முடியல. வீட்டில் என்னெல்லாமோ இருந்துச்சு, ஆனால் சொத்தாக நினச்சது என்னது? பிள்ளை மட்டும்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொத்தா நினச்சி அதுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் சொன்னேன் செட்டைகள். அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 64:4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தம் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பயங்கருக்கும் மறைவாக உமது செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே அவர் உங்களை ஆதரிப்பார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே உங்களுக்கு கிருபை தருவார். இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய செட்டைகளின் நிழல் உங்களை மூடி மறைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் வரும் பொழுது ஒரு பெரிய மேகஸ்தம்பம் அவங்களை மூடிச்சா. அந்த மேகஸ்தம்பம் எவ்வளோ பெருசுன்னா, இஸ்ரவேலருடைய பயணத்தில் அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நடக்கிறாங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணுமா. இஸ்ரவேலர் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது எவ்வளோ அகலத்துக்கு பாளையம் இறங்கியிருக்கிறார்களோ அவ்வளோ அகலத்துக்கு அந்த மேகம் அவர்களை மூடிவிடுமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமானவருடைய மறைவு என்ற ஒன்று இருக்கிறது. இந்த பொல்லாத காலகட்டத்திலே நீங்கள் அந்த மறைவுக்குள் வாழ பழக வேண்டும். இந்த ஆபத்தின் நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அந்த தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும். சரி, இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனமும் இருக்கிறது. சங்கீதம் 91 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தனது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். நல்லா கவனிங்க, எப்போ சிறகுகளால மூடுவார்? வசனம் அடுத்து சொல்லுது, செட்டைகளின் கீழ் நீ வந்து அடைக்கலம் புகும்போது அவர் உன்னை மூடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், கிராமங்கள்லாம் கோழி வளர்ப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கழுகு மேலே வரும் பொழுது இந்த தாய்ப்பறவை ஒரு மாதிரி ஒரு சத்தம் போடும். அந்த சத்தம் போன உடனே தூரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த குட்டி குஞ்சுகள் எல்லாம் வேகமாக ஓடி வந்து அந்த செட்டைகளுக்குள்ளே இருந்துடும்.
இந்த தாய்ப்பறவை போய் போய் ஒவ்வொரு குஞ்சையும் கூட்டு அணைக்காது. ஏன்னா அதுக்கு நிறைய குஞ்சு இருக்குது. ஒன்னே ஒன்று சொல்லும், சத்தம் போடும். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்ல? அந்த சத்தத்தை போட்ட உடனே எங்க இருந்து தான் அந்த குஞ்சுகள்லாம் ஓடி வருமோ தெரியாது, ஓடி வந்து உள்ள மறைஞ்சிக்கும். இன்னைக்கு தாய்ப்பறவையாகிய கிறிஸ்து உங்க எல்லாரையும் அழைக்கிறார், உங்க எல்லாரையும் கூப்பிடுகிறார். பிள்ளைகளே, என்னிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்கிறது. பிள்ளைகளே, என்னிடத்தில் ஒரு புகலிடம் இருக்கிறது. பிள்ளைகளே, என்னிடத்தில் ஒரு செட்டையின் மறைவு இருக்கிறது. நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் நாளை துவங்கும் பொழுது என் மறைவுல துவங்குங்க. உங்க நாளை நடத்தும் பொழுது என் மறைவுல நடத்துங்க. உங்க நாளை முடிக்கும் பொழுது என் செட்டைகளின் நிழல்ல நீங்க வந்து தஞ்ச புகுந்து உங்க நாளை முடிங்க. அப்போ there will be protection. Hallelujah. நம்முடைய இன்டர்செசரி ப்ரேயர் எவ்ரி டே நைட் 9 to 10 நடக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவருடைய சில வாக்குத்தத்தங்களை சொல்லி தான் முடிக்கிறோம். எப்படி? உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம். எங்கள் வீடுகளிலும் வாசல்களின் நிலைக்கால்களிலும் இயேசுவே ரத்தத்தை பூசுகிறோம். இப்படி சொல்லி தான் அந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்கிறோம்? முடிக்கிறோம். ஏன் சொல்லணும்? ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் சொல்லி, ஆகவே அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி மறைவுக்குள் வந்து விடுகிறோம். சரி, இன்றைக்கு இந்த சங்கீதத்திலிருந்து 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக அவசியமான தேவையான காரியங்கள். சரி, 1, நான் இப்ப சொன்னேன், the presence of God. நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் மட்டுமல்ல, அந்த நாளெல்லாம் காட்ஸ் பிரசன்ஸ்ல வாழ பழகணும். முக்கியமா யங் கேர்ள்ஸ், உங்க எல்லாரையும் சொல்றேன், ஒரு நாளின் காலையை துவங்கும் பொழுது நீங்க ஆண்டவர் சமூகத்தில் துவங்கிடுறீங்க. ஆனா பகல் முழுவதும் நீங்க என்ன செய்றீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் சமூகத்தில் வாழணும்னா ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட் தான் சொன்னேன். என்ன ரெக்யர்மெண்ட்? ஹோலினஸ். இல்ல, சங்கீதம் 11 சொல்லுச்சு. அப்போ காலையில ஜெப நேரத்துல பரிசுத்தமா துவங்கிட்டு பகலெல்லாம் வேற மாதிரி வாழ்ந்தால் நீங்க வந்து செட்டைகளுக்குள் இல்லை, மறைவுக்குள் இல்லை. அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு பரிசுத்தம் எப்படி இருக்குதோ அதே போல அந்த நாளெல்லாம் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், டு கண்ட்ரோல் யுவர் டங், டு கண்ட்ரோல் யுவர் ஐஸ், டு கண்ட்ரோல் யுவர் இயர்ஸ், டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ், your attitude, your behavior, your character, everything. அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சல்ல, ஒரு காட்லி லைஃப் நீ வாழ்ந்தே ஆகணும். அப்பதான் அந்த மறைவு உனக்கு இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நான் என்ன ரொம்ப ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ ஆண்டவரே, எங்கன்னா ஒரு இடத்துல உங்க மறைவுக்குள் வாழாத வாழ்க்கை எனக்கு இருந்துடக்கூடாதுப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்து தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு பிள்ளைங்க மட்டும் இல்லை, எல்லா பெரியவர்களுக்கும் நேரலையில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவருடைய நிழலின் மறைவுக்குள், the presence of God, அதை காலையில மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஆராதனையில மட்டும் அல்ல, உங்க லைஃபே, உங்க டோட்டல் லைஃப் ஸ்டைலே ஒரு காட்ஸ் பிரசன்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடணும். எங்கேயாவது உட்கார்ந்துருப்பீங்க, உடனே ஆண்டவர் ஞாபகம் வரணும். பிரசன்ஸ் ஆஃப் காட், ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட், லிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய சமூகத்துக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் இனிமே உங்களுக்கு பாதுகாப்பு. அது இல்லைன்னா அந்த உலகத்துல பாதுகாப்பே இல்லை. ஹல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். லிசன், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த கர்த்தர் எனக்கு மட்டும் அடைக்கலமா இல்ல, எனக்கு மட்டும் மறைவிடமா இல்ல, நீ ஆண்டவரை விசுவாசிச்சா உனக்கும் அவர் மறைவிடமா இருப்பார். அப்படின்னா இட் டெல்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லணும், இந்த ஆண்டவற்றை வாங்க, இந்த ஆண்டவற்றை ஒரு பாதுகாப்பு இருக்கு, இந்த ஆண்டவற்றை ஒரு மறைவிடம் இருக்குது, இந்த ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு மறைவிடமா இருப்பார். அதாவது இங்கேயும் அந்த பிரசன்ஸ் தான் சொல்றார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே போல பின்னாக 14வது வசனம் வாசியுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். லிசன், பிரசன்ஸ்ல வாழ்றது எப்படின்னு சொன்னேன்ல. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆராதிச்சிங்களே, உங்க ஹார்ட் வந்து அப்படியே ஆண்டவர் மேல ஆசையா ஆராதிச்சுதா? இல்லை பிரதர் நல்லா மியூசிக் போடுறாங்க, ஜோசிஃபஸ் நல்லா பாட்டு பாடுறாரு, பாட்டு நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணீங்களா? ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? நமக்கு நாமே பரிசோதகர்களாக இருக்கிறோம். When you come to God's presence, when you sing unto the Lord,
எல்லாத்தையும் மறந்துடணும். ஆண்டவரே வாஞ்சையாக வந்திருக்கிறேன்ப்பா, நான் வாஞ்சையாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, ஐ லவ் யூ லார்ட். இப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வாஞ்சை இருக்குது பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட தேடுறார். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். ஒரு ஸ்நேகிதன் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். ஒரு ஸ்நேகிதி ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். சொல்லு, நண்பனா மாறணும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனா மாறணும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே. Hallelujah. Learn to live in His presence. கடவுளுடைய சமூகத்தில் நீங்க ஒருவேளை ஒரு வேலை செய்யலாம், ஒரு அலுவலகத்தில் இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், wherever you are, அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குரிய ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்க உருவாக்கிக்கணும். இது முடியுமா? நிச்சயம் முடியும். ஏன்னா இந்த பாடலை என்னுடைய 20s நான் எழுதினேன். எத்தனையோ 100 முறை இல்லை 1000 முறைகள் இந்த பாடலை நான் பாடியிருப்பேன். சலிக்கவே இல்லை இன்னும். ஏன் தெரியுமா? அந்த பேஷன், அந்த லவ், அந்த லாங்கிங், ஆண்டவர் மேல அந்த ஆசை, அது குறையவே இல்லை. இத்தனை வயசாச்சு இன்னும் குறையலை. அது நான் சாகிற வரைக்கும் குறையாது. அதான் என் ஜெபம், அதான் என் ஆசை, அதான் என் விருப்பம். நீங்க ஒன்னே ஒன்று கத்துக்கோங்க, லேர்ன் டு லிவ் இன் His presence. அது நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, ஏர்போர்ட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்களா, வீட்டில் சமைக்கிறீங்களா, அல்லது வயலில் வேலை செய்கிறீங்களா, எங்கே இருந்தாலும் அந்த பிரசனத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி. அவனுக்கு தெரியும், அவனுக்கு என்னை பற்றி தெரியும். எப்படி சொல்கிறார் பாருங்களேன் ஆண்டவர். நம்மளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவாரா, என் பொண்ணுக்கு என்னை குறித்து நல்லா தெரியும். சில தாய்மார் தகப்பன்மார் என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிள்ளைங்க அப்படி ஒரு சாட்சி நிலைமையில இருந்தால் தான் பெற்றோர் சொல்ல முடியும். பிள்ளைங்க அப்படி சாட்சி நிலைமையில இல்லைன்னா பெற்றோர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிஞ்சிக்கிறான், என் பிள்ளைக்கு என்ன தெரியும். இப்படி சொல்லணும் ஆண்டவர். இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸுக்குள்ள வாழ்றவங்க மேலதான் ஆண்டவர் இப்படி சாட்சியை சொல்லுவார். So live in the presence of God. அதுதான் உங்களை பாதுகாக்கும். ரெண்டாவது, இந்த சங்கீதத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பத்தி இன்னொரு காரியம், பவர்ஃபுல் காட், வல்லமையுள்ள ஒரு தேவனை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுது. முதல் வசனத்தை வாசியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். பேர் என்னது? உன்னதமானவர். சொல்லுங்க, உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட், ஏல் எலியோன் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அப்புறம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் எல்ஷடாய், அவருக்கு பேரு ஏல் எலியோன், எல்ஷடாய், ஒரு உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட், மோஸ்ட் பவர்ஃபுல் காட். அடுத்து, நான் கர்த்தரை நோக்கி, லார்ட்.
அந்த கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு அடோனாய் என்பது மூல பெயர். சரி, அடுத்து நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். என் தேவன் என்ற வார்த்தைக்கு எலோஹீம் என்று அர்த்தம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை தெரிஞ்சிருக்கணும். நீங்க மோஸ்ட் ஹை காட் அப்படின்னீங்கன்னா, என் ஆண்டவர் உன்னதமான ஒரு மறைவில் என்னை எப்பவும் வச்சுக்குவாருங்க, அவர் நடத்துவாருங்க. என் ஆண்டவர் எல்ஷடாய், அவர் சர்வ வல்லவர், அவர் செய்வார். அப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கணும். நம்மகிட்ட ஒரு 2 புக்கு இருக்குது. அந்த புக்கில் 2 புக்குமே ஸ்தோத்திர பலிகள் 1001, இன்னொன்று ஜீசஸ் 1000. இந்த 2லையுமே வரிசையா ஆண்டவருடைய பெயர்களை தேடி தேடி 2 வார்த்தையா பதிஞ்சு வச்சிருக்கிறோம். தயவு செய்து அதை வாங்கியாவது, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீ அன்புள்ளவர், நீ போதுமானவர், நீ கிருபையுள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர் என்று அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள பழகுங்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவரே நீர் உன்னதமானவர்னு சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க சர்வ வல்லவர்னு சொல்லுவேன், ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறவன் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் கர்த்தர்னு சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என் தேவன் என்று சொல்லுவேன். பவர்ஃபுல் நேம் ஆஃப் காட். இதை நீங்க அறிஞ்சுக்கணும். அந்த வல்லமைக்குள்ளதான் உங்க பாதுகாப்பு இருக்குது. ஹல்லேலூயா. சில சமயம் குழந்தைங்க சொல்ல, எங்கள் அப்பா இன்னைக்கு சாயங்காலம் சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்களே அப்படின்னு வீட்டில் அப்பா இருக்கும் போதே சொல்லிட்டா, அப்பா கேட்பார். என்ன கேட்பாரு? சே, என் குழந்தை என்ன சொல்லுது, அப்பா இன்னைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்களே. அதுக்கு என்ன நம்பிக்கை? அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ சாயங்காலம் வரும்பொழுது சாக்லேட் வாங்கிட்டு வருவாரா, பார்க்க வாங்கிட்டு வருவாரா? சாக்லேட் தான் வாங்கிட்டு வருவார். இல்லை, ஏன்னா என் பிள்ளை என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்குது. என்ன நம்பிக்கை? எங்கள் அப்பா எனக்கு என்ன வாங்கி தருவாங்க? சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்னு நீங்கள் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்துருச்சு. தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு அரணா இருக்கிறவர், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறவர், அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறவர், எல் எலியோன், எல்ஷடாய், எல்லா பெயர்களையும் கொஞ்சம் அறிஞ்சு வச்சு இந்த தேவனை நான் சேவிக்கிறேன், அவர் என்னை தீங்கிலே விடமாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக இந்த சங்கீதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். முதல்ல என்ன சொன்னேன்? பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது பவர்ஃபுல் காட், வல்லமையுள்ள தேவன். மூணாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். நேற்று ராத்திரிலாம் உட்காந்து இவ்வளோ ஐஸ்வர்யமுள்ள இந்த சங்கீதத்தை எப்படிப்பா கிரகிக்கிறதுன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அழகா பிரிச்சு கொடுத்தார். இதுதாம்மா இந்த சங்கீதத்துக்குள்ள இருக்குது. சரி, மூணாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். 2வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க, நீர் என் அடைக்கலம். சத்தமா சொல்லுங்க, நீர் என் அடைக்கலம். இதை இங்க மட்டும் சொல்லக்கூடாது, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நல்லா கவனிங்க, சிறகுகள் ரொம்ப சாஃப்டா தானே இருக்கும். அந்த சிறகுகளை கொஞ்சம் விளக்குனா உள்ள இருக்கிற கோழி கொஞ்சம் தெரியுமா தெரியாதா? டெஃபினட்டா தெரியும். அப்போ கோழி கொஞ்சம் எழும்பவும் முடியாது. அது எழும்புனா அந்த பக்கம் இருக்கிற குஞ்சுகள் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். சிறகு ரொம்ப சாஃப்ட். இந்த சிறகுகளால் உங்களை மூடுகிற ஆண்டவர் அதுக்குள்ள இன்னொரு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறாரா. அதுதான் வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். ஆண்டவரே, உங்க சிறகு ரொம்ப அருமையா என்ன அரவணைச்சிருக்குது. ஆனா அது எதிரிக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கோட்டையா இருக்குது ஆண்டவரே, அவன் உள்ள வரவே முடியாது ஆண்டவரே, அரணா இருக்குது ஆண்டவரே, உள்ள நுழையவே முடியாது ஆண்டவரே, அடைக்கலமா இருக்குது ஆண்டவரே. அப்போ சிறகுகளின் மறைவில் இருக்கிற நீங்க, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற நீங்க, அவர் உங்களுக்கு கோட்டை என்பதை அறிய வேண்டும், அவர் உங்களுக்கு அரண் என்பதை அறிய வேண்டும். சரி, இன்னும் கூட கொஞ்சம் ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்று இந்த சங்கீதம் சொல்லுது. 5 காரியங்கள் இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஒன்று, hidden snares of the devil, அதாவது பிசாசு வச்சிருக்கிற மறைவான ஆபத்து. சொல்லுங்க, என்ன ஆபத்து? மறைவான ஆபத்து. அப்படி நடந்துட்டே இருப்பீங்க, ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும், அதை கவனிச்சுக்கவே மாட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? உள்ள விழுந்துருவீங்க. பொதுவா மறைவான வலைகள் விலங்குகளுக்கு வைக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுக்கு மேல இலைகள் எல்லாம் பரப்பி
ஜஸ்ட் அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. அந்த வழியா நடக்கிற விலங்குகள் என்ன செய்யும், இலை இருக்குன்னு நினைச்சுதான் உள்ள போகும். ஆனா உள்ள இருக்கிற குழி அதுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படியே உள்ளே விழுந்து விடும். பிசாசு கூட இன்னைக்கு உலகத்துல மறைவான பல பதுங்கு குழிகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிற, நமக்கே தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரும், நமக்கே தெரியாது. ஹிடன் ஸ்னாஸ் அல்லது ஹிடன் டேஞ்சர்ஸ், இதுல இருந்து ஆண்டவர் காக்கிறார். ரெண்டாவது, மறைவான ஆபத்துன்னு சொன்னேன், தெரிஞ்சு வர்ற ஆபத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். தெரிஞ்சு வர்றது சரி. மூணாவது, வியாதிகளிலிருந்து ஆண்டவர் காக்கிறார். இதுக்கு எங்கெல்லாம் வசனம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன். நாலாவது, பிசாசிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அஞ்சாவது, இதெல்லாம் ஒண்ணுமே வரலன்னா கூட வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பயம், லேசா தொண்டை வலிச்சா கூட உடனே ஐயோ கொரோனா தான் வந்துருமோ, லேசா ஜுரம் அடிச்சா கூட ஐயோ வந்துருச்சு கொரோனா அப்படிலாம் பயப்படுற ஒரு பயம். சரி வந்துருச்சு, ஒண்ணுமே இல்லை, லங் இன்வால்மெண்ட்டே இல்லை, ஆனா கூட செத்துருவோமோ அப்படின்னு பயம். ஸோ ஆபத்து வர்றது ஒரு பகுதி இருந்தா கூட அந்த ஆபத்தை நினைச்சு நினைச்சு பயப்படுற பயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த ஏற்பட்ட நிலநடுக்கத்துல மக்கள் என்ன செய்றாங்க, பயந்தே பல பேர் என்ன செஞ்சிடறாங்க, செத்துறாங்க. சரி வாசிக்கலாம். இந்த மறைவான கண்ணி எதெல்லாம் கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், வாசிங்க 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடன் சொல்லிக்கிட்டா கண்ணி வைப்பான் இல்ல, சொல்லிக்கிட்டு வைப்பானோ? திருடன் திருட வரானே. சிஸ்டர் ஃபெமிலா, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வருகிறேன் இரவு 2 மணிக்கு, நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், நான் கதவை திறந்து கொண்டு உங்கள் பீரோவை திறந்து லாக்கரில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விடுவேன் அப்படி சொல்லிட்டா வருவா? திருடன் சொல்லவே மாட்டான், மறைவா வைப்பான். என்னைக்கு ஊருக்கு போறாங்கன்னு பார்ப்பான், வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு வாட்ச் பண்ணிப்பான், அந்த வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்ட்டுலாம் எல்லாம் ட்ராக் பண்ணி வச்சிருப்பான். வச்சுட்டான் திருடன் உள்ள வருவான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா, மறைவான ஆபத்து. சரி, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த பாழாக்கும் கொள்ளை நோய், ஐயோ வெளியே ரோட்ல போறோம், சும்மாதான் ஒதுங்கி ஒதுங்கி போனோம், ஆனா என்ன செஞ்சிருச்சு, வியாதி வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, நான் எங்கேயுமே போலங்க, வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஒரு அருமையான ஒரு தாசன் சொன்ன, வீட்டுக்குள்ளே தான்மா இருந்தேன், இந்த நோய் எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா. அதான் பாழாக்கும் கொள்ளை நோய். சரி, அடுத்து, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சரி, அவர் செட்டைகளின் கீழே வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, நான் சொன்னேன் மறைவான ஆபத்து. சரியா, ராத்திரி தூங்குறீங்க, திடீர்னு பெரிய நிலநடுக்க வருது, உங்களுக்கே தெரியாது இல்ல, அப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் எவ்வளவு இருக்குது இல்ல, இரவில் வருகிற ஆபத்து. அப்புறம் பகலில் பறக்கும் அம்புக்கும். சரி, இந்த அம்பு எதை குறிக்குதுன்னு அந்த வசனத்துல, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்துல யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது எதிரி எந்த பக்கத்துல இருந்து அம்பை வீசுவான் என்று யுத்த வீரர்கள் பலருக்கும் தெரியாது. திடீரென்று எய்த ஒரு அம்பு அப்படின்னு பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, அவன் நினைக்காம எய்த அன்பு அவன் மேல் பட்டதுன்னு. அப்போ அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சர்ஸ் வசனம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் அடக்கமாடும் கொள்ளை நோய், அப்புறம் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாழாக்கும் சங்காரத்துக்கும். அந்நாட்களில் எதிரிகள் ஒரு தேசத்தை பிடிக்க வரும்பொழுது மக்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு கூட்டமா வந்துருவாங்களாம். எல்லாம் மத்தியானம் கொஞ்சம் களைத்து மக்கள் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் திடீரென்று எதிரியின் சேனை வந்து விடுமா. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சர். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் அவங்களை காப்பாற்றுகிறார் என்றால் எதிர்பாராத ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்து காக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் வசனம் சொல்லுது, தெரிஞ்சு வர்ற ஆபத்து. வாசிக்கலாம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும். பக்கத்து வீட்டுல கோவிட் பாசிட்டிவ் அங்க ஒரு தட்டி வச்சாங்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்க வீட்டிலே தட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? பக்கத்து வீட்டுல தட்டி வச்சுட்டா உடனே இவங்க சிலர் காலி பண்ணி கூட போயிருவாங்க அப்படி, ஏன்னா பயம் இல்ல. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. மறைவா இருந்த ஆபத்துக்கும் ஆண்டவர் பாதுகாப்பார். என் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நடக்குது, எல்லாருக்கும் நடந்துருச்சு, எனக்கு நடக்கலன்னு சொல்றீங்க பாருங்க. இப்படித்தான் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. இது மறைவான ஆபத்து இல்ல, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கர் உங்களுக்கு விரோதமா எவ்வளவோ செஞ்சாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உன் கண்ணால பார்க்க வச்சாரு. உனக்கு நடக்கல, அவனுக்கு நடந்துருச்சு.
உனக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். அந்த துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாய் வந்த மனுஷங்கள், அந்த அறிந்து வந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். இப்படித்தான் God நம்மளை ப்ரொடெக்ட் பண்றார். ஹிடன் டேஞ்சர்ஸ், நோன் டேஞ்சர்ஸ், இவைகளிலிருந்து எல்லாம் ஆண்டவர் காக்கிற தேவனா இருக்கிறார். 8வது வசனம் திரும்ப எல்லாரும் வாசிங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சொல்லுங்க, கண்களால மட்டும்தான் பார்ப்ப, ஆனா உனக்கு வராதுமா. இதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பாதுகாப்பு. ஹalleluya. ஒரு பாடலின் 2 வரிகளை பாட விரும்புகிறேன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க விசுவாசத்தோடு. இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். நீங்களும் இணைந்து பாடுங்களேன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. சரி, நான் சொன்னேன் மறைவான ஆபத்துகள், கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆபத்து. தம்பி எழுதியிருந்தாங்கல்ல, ஏத்தாப்புல ஒரு வாகனம் வந்து மோத வந்துச்சு. எப்படியோ நாங்கள் கார்ல இருந்து என்ன செஞ்சிட்டோம், வெளியே தப்பிச்சிட்டோம். அப்படி கண்ணுக்கு எதிர ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஒரு முறை போகும் பொழுது நடந்த சம்பவம் ஊழியத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த கிராமத்தில் கிராம ஊழியம் செய்து அந்த வருஷ நிறைவிலே என்ன செஞ்சோம், அவங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு வேன் நிறைய எல்லாரும் போயிட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் கட்டாயப்படுத்தி நீங்களும் வரணும்னு கூப்பிட்டதுனால நானும் போனேன். வேன் போயிட்டு இருக்குது. புந்தமல்லி ஹை ரோட்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே திடீரென்று இன்னொரு வாகனம் இடையில் வர, முன்னாடி போன ஒரு வேன் சடன் பிரேக் போட்டு நாங்க போன வேன் அப்படியே போய் மோதி ஒரே சத்தம் வேனுக்குள்ள கூப்பாடு. திரும்பி பார்த்தா சிலருக்கு பல்லு விழுந்துருச்சு, சிலருக்கு நெத்தில அடி, அப்படியே ரத்த களமா. நான் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி வேன்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் அந்த டோர் இருந்தனால வெளியே விழல. எப்படியோ யார் பார்க்கறதுனே தெரியல. அப்புறம் அப்படியே வேனை திருப்பிட்டு போய் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல நிறுத்தி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ யோசிக்கிறேன், இந்த ஆபத்தை நம்மளால தடுத்திருக்க முடியுமா? இது மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகமா போய் மோதி இருந்தா அன்னைக்கு உயிர் சேதங்கள் கூட நடந்திருக்கும். ஆனா ஒருவருக்கு கூட உயிர் சேதம் நேரிடாதபடி தேவன் கிருபையாய் காத்தார். ஹல்லேலூயா. பார்க்கிற ஆபத்து, பார்க்காத ஆபத்து எல்லாத்துக்கும் தேவன் உங்களை விலக்கி காப்பார். நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் வாழும் பொழுது இந்த அஷூரன்ஸ் தான் தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் தருகிறார். சரி, வேறு எதற்கெல்லாம் தேவன் நம்மை பாதுகாப்பார்? வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம் வாசிங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாது. இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, அப்பன்னா நீங்க கேட்கலாம், மறிச்சாங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சு? சில கேள்விகளுக்கு எனக்கே பதில் தெரியாது. ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் சேருகிற நாளிலே அவர் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நீங்க விசுவாசிக்க வேண்டியது எது தெரியுமா? பொல்லாப்பு எனக்கு நேரிடாது,
வாதையன் கூடாரத்தை அணுகார். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் மறைவுக்குள் இருக்கிறீர்கள், பாதுகாப்பா இருக்கிறீர்கள். சரி, 4வது சொன்னேன், ஆண்டவர் பிசாசின் சகல கண்ணிகளுக்கும் உங்களை பாதுகாப்பார். 13 வாசியுங்கள். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பை கண்டு நீ பயந்து, அப்படியா இருக்குது, நீ மேல் நடந்து, அப்புறம் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். லிசன், இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டம் வந்தாலும் ஃபியர் நாட், பயப்படாதீங்க. செய்வினையா, பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் வச்சிருக்காங்களா, பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் வச்சிருக்காங்களா, பயப்படாதீங்க. வசனம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நல்லா சொல்லுங்க, மிதித்து போடுவாய். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் அப்படின்னு ரோமர் 16:10 இருக்குது. அப்போ பிசாசு கண்டு பயப்படாதபடி உங்க வீட்டுல பிசாசின் போராட்டம் அப்படின்னு தெரிஞ்சா உடனே தைரியத்தை கையில் எடுத்துடணும். ஆண்டவரே, பிசாசு என் வீட்டுல உள்ள புகுந்து விளையாடுறான் ஆண்டவரே, என் வீட்டுல இருந்த சமாதானம் போயிடுச்சு ஆண்டவரே, என் வீட்டுல இருந்த சந்தோஷம் போயிடுச்சு ஆண்டவரே, நல்லா இருந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கத்தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. I will bend my knees and I will take victory என்று சொல்லி ஜெயத்தை எடுக்கிற வரைக்கும் மனம் தளராதிருங்கள். எத்தனையோ ஃபோன் கால் வந்து, ஐயோ கேன்சர் வந்துருச்சு, ஐயோ பிள்ளைக்கு ஹார்ட் பீட் இல்லை, எத்தனை ஃபோன் கால்ஸ் கடந்த நாட்களில் தெரியுமா? ஒவ்வொருவரும் கலங்கி கலங்கி கலங்கி, எனக்கு வந்து இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்குது இந்த காலகட்டம். ஒவ்வொரு வீட்டிலையும் கலக்கம், ஒவ்வொரு வீட்டிலையும் திகைப்பு, ஒவ்வொரு வீட்டிலையும் பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டிலையும் பிசாசின் போராட்டம். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்க. பிசாசின் சகல கிரியைகளின் கால்களின் கீழாய் மிதிப்பதற்கு தான் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், மறைவான ஆபத்துகள், வெளிப்படையான ஆபத்துகள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள். சில வேளைகளில் மனிதர்கள் கூட பிசாசின் வடிவில் வந்து நிற்பாங்க. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாயின்னு சொன்னார்ல, மனுஷங்க கூட எழும்பி போராடலாம். ஃபியர் நாட். கடைசியா வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். டேஞ்சர்ஸ்ல எல்லாம் பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? ஒண்ணுமே நடக்கலன்னா கூட பயப்படுறாங்க பாருங்க. ஐயோ சுத்துருவோமோ, ஐயோ அது வந்துருமோ, ஐயோ இது வந்துருமோ, ஐயோ இது வந்துருமோ. கொரோனா வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே சிலருக்கு பயம், போட்டு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படின்லாம் ஒரு பயம். வேண்டாம், பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க செட்டைகளின் மறைவில் இருக்கிறீங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீங்க. அவருடைய செட்டைகள் உங்களை மூடி மறைச்சிருக்குது. அவர் உங்களுக்கு அரணா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், துருகமா இருக்கிறார். அவரை தாண்டி ஒரு பிசாசு உங்க வாழ்க்கையில வராது. அப்ப ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா, தேங்க்யூ லார்ட், உங்க சித்தம் இல்லாம என் தலை முடி கூட விழாத ஆண்டவரே அப்படின்னு சொல்ற விசுவாசம் தான் வரணுமே ஒழிய, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக நான் முதலாவது சொன்னேன், live in the presence of God. ரெண்டாவது, know the powerful name of God. மூணாவது, know the protection of God. நான்காவதாக, இந்த தேவனுடைய வல்லமை இருக்குதுல்ல, the power of God. இது எப்படி தேவனுடைய பிள்ளைகளை காப்பாத்துது அப்படின்னு உங்களுக்கு சில வசனம் வாசிக்க போறேன். இந்த சங்கீதத்துல 36 தடவை நான், எனக்கு, நான் என்று பர்சனலா சொல்ற வார்த்தை இந்த சங்கீதத்துல வந்திருக்குது. 9 முறை தேவன் நான், 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 என்னால் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. நான் இப்போ கொஞ்சம் வேகமா வாசிப்பேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சிட்டே வாடுங்க. 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். 6வது வசனம், இருளில் நடமாடாதிருப்பாய். 7வது வசனம், அது உன்னை அணுகாது. 8வது வசனம், உன் கண்களினால் மாத்திரம் காண்பாய். 10வது வசனம், பொல்லாப்பு நேரிடாது. 10வது வசனத்தின் பின்பகுதி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 11வது வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காப்பார். அதே வசனம், தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அப்புறம் 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். விடுவிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தப்புவிப்பார், மூடுவார், பயப்படாதிருப்பாய், அணுகாது, காண்பாய், பொல்லாப்பு நேரிடாது, காப்பார், கட்டளையிடுவார், ஏந்துவார், விடுவிப்பார். இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? இன்னைக்கு போய் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணாதவங்க நிறைய பேர் நீங்க பை ஹார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு போய் இந்த முழு சங்கீதத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். He will protect us through his power.
நோ த பவர் ஆஃப் காட். உங்களை தப்புவிக்கிறவர், மூடுகிறவர், பயப்படாதிருப்பாய் என்று சொன்னவர், அணுகாது என்று சொன்னவர், அவருடைய வார்த்தையை படிக்க 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 படிக்கதான் உங்களுக்கு விசுவாசம் கூடும், உங்களுக்கு பலன் கூடும். கடைசியா the promised blessings of God. இப்படி அவருடைய ஷெல்டர்ல, அவருடைய பிரசன்ஸ்ல வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை 14 நான் வாசிக்க விரும்புகிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நம்பர் 1, God will deliver you. உங்களை எங்க சிக்கி கிடக்குறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். எப்போ தெரியுமா? அந்த உன்னதமானவரின் மறைவில் நீங்க வாழும் பொழுது விடுவிப்பேன். அப்புறம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இரண்டாவது blessing, நீ என் நாமத்தை அறிஞ்சிருக்கிற, a powerful name, எல் ஷடாய், எல் எலியோன், இதெல்லாம் நீ அறிஞ்சிருக்கிற. உன்னை நான் எங்க தெரியுமா வைப்பேன்? மேலதான் வைப்பேன். வாலாக்க மாட்டேன், உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை தலையாக்கி மேல வைப்பேன். அப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? உன்னதமான தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 3 தடவை. உன்னதமான தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறார். திரும்ப சொல்லுங்க. உன்னதமான தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். உன்னதமான தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து. எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? உன்னதமான தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய blessing. சரி, அதுக்கு பின்னாடி அடுத்த வசனத்தை வாசியுங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இந்த காட்ஸ் பிரசன்ஸ்க்குள்ள ஒருத்தர் வாழ்றாங்க பாருங்க. அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே என்ன செஞ்சிருவாராம்? நீ கேட்டா கொடுத்துருவேமா. அதனாலதான் நீ எல்லாருக்காவது ஜெபம் பண்ணணும்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களை ஏன் மற்றவங்களுக்கு ஜெபிக்க சொல்றாரு தெரியுமா? நீ கேட்டால் நான் கொடுத்துருவேம்மா. அவங்க இன்னும் அந்த ஹோலினஸுக்குள்ள உள்ள வரல, இன்னும் என்னுடைய மறைவுக்குள்ள, இன்னும் அந்த பரிசுத்த பிரசனத்துக்குள்ள வரல. ஆனா கூட இறக்கம் பார்த்து கொடுக்குறேன். ஆனா நீ மற்றவங்களுக்காக கேட்டா, நீ மற்றவங்களுக்காக மன்றாடுனா உன் ஜெபத்துக்கு பதில் தாரேன். இந்த வாரத்திலிருந்து பிறருக்காய் ஜெபிக்க துவங்குங்கள், மற்றவர்களுக்காய் மன்றாட துவங்குங்கள், தேசத்திற்காய் ஜெபிக்க துவங்குங்கள். வசனம் அழகா சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அடுத்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. எப்படி? நானே வர்றேங்க. சில சீஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க. சாதாரண கேஸா இருந்தா ஜூனியர்ஸ் வச்சு சர்ஜரி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா நானே செய்றேன் அப்படிம்பாங்க. அப்போ சீஃப் டாக்டர் செய்யறாரு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். கேஸ் எப்படி ஆயிரும்? சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ஒரு சீஃப் டாக்டருக்கும் மேலான ஒரு டாக்டர் சொல்றாரு, நானே உன் ஆபத்துல உன் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பேன், அதோடு கூட கனப்படுத்துவேன். சொல்லுங்க, அவரே வருவாரு. வெற்றி அறிக்கையா டிக்ளரேஷனா அவரே வருவாரு. ஆண்டவரே வருவாரு. எனக்காக அவரே வழக்காடுவார். எனக்காக அவரே வருவாருங்க. இந்த விசுவாசம் இன்னைக்கு உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா இங்கிருந்து போகும்போது சோகமா போக மாட்டீங்க. எப்படி போவீங்க? சந்தோஷமா. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், ஆண்டவரே உங்க கூட இருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். சீக்கிரத்தில் உங்களுக்கு உயர்வு வரப்போகிறது. சீக்கிரத்தில் உங்களை கனப்படுத்துகிற ஒரு உண்மையுள்ள தேவன் இருக்கிற. கடைசியா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நல்லா கவனிங்க. இந்த பூமியில ஆயுள் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நீடித்த நாள். ஆனால் இது ஒரு ஃபாலன் வேர்ல்டாவும் ஒரு புரோக்கன் வேர்ல்டாவும் இருக்கிறதுனால சிலர் சீக்கிரமா போயிடுற மாதிரி நமக்கு தெரியுது. நீங்க நினைக்க கூடாது அவங்கெல்லாம் ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க அதனால சீக்கிரம் போயிட்டாங்க. அப்படி கிடையாது. சிலருக்கு 10 வயசு, சிலருக்கு 50 வயசு, சிலருக்கு 102 வயது கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு, சிலருக்கு 70 வயது. காலங்களை கர்த்தரே நியமிச்சு வச்சிருக்கிறார். என் சித்தம் இல்லாம உன் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாதுன்னு சொன்னவர் ஒரு உயிரை அவ்வளோ சீக்கிரம் எடுப்பாரா? சான்ஸே கிடையாது. ஒரு தேவ மனுஷனோ ஒரு தேவ பிள்ளையோ அவங்கள என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் உலகத்துல அனுப்புனாரு அப்படின்னு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் அழைச்சிருவார். அப்போ நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஐயோ ஆண்டவரே, வயசு 59 ஆயிடுச்சு அல்லது 72 ஆயிடுச்சு, நான் இன்னும் உங்க சித்தம் செஞ்சனா செய்யலையானு தெரியல ஆண்டவரே அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் ஆண்டவற்றை கேளுங்க. ஐயா, நீடித்த நாள்னு சொன்னீங்க, இத்தனை வருஷம் கொடுத்தேன், நான் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே, இனிமே என்ன ஆண்டவரே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லாதபடி, ஆண்டவரே இனிமேல் நீர் எனக்கு கொடுத்த ஆயுள் நாட்களுக்குள் உங்க சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கணும்.
நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், எழும்பி நின்று அந்த ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கும் போதே சொல்லுவேன், இந்த நாளை உங்களுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறேன் ஆண்டவர். இதை சொல்லிட்டு தான் நான் எழும்புவேன். ஏன்னா எழும்பும் போதே ராத்திரி படுத்தோம், காலையில் எழும்புறோம், உயிரோடு இருக்கிறோம்ல, அப்படி ஒரு உணர்வோடு தான் எழும்புறோம். அப்போது உயிரோட ஒரு நாளை, ஒரு வருஷத்தை, ஒரு மாதத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார்கள். யூ ஹேவ் டு டூ த வில் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அந்த நீடித்த நாட்கள் முடிஞ்ச உடனே அவருடைய ரட்சிப்பு யாரு தெரியுமா? இயேசு தான் அவருடைய ரட்சிப்பு. உங்களுடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே. அவன் வாழ்க்கை இந்த பூமியில பூரணமா முடிஞ்ச உடனே நேரா கூட்டிட்டு என் குமாரன் ஆகி அவருடைய ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன், அவனை பரலோகத்துக்கு கொண்டு போவேன். இதுதான் காட் கொடுக்கிற அஷ்யூரன்ஸ். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தருகிற ப்ராமிஸ் பிளஸ்ஸிங் 14 வரைக்கும் இருக்குது. அப்போ சுருக்கமா 5 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளணும். யூ ஹாவ் டு லிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உன்னதமானவருடைய மறைவுக்குள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருக்க பழகுங்கள். 2வது, எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரியலையோ, சிலருக்கு புதுசு புதுசாக சமையல் செய்ய ஆசை இல்லை, நெட்டில் அப்படியே தேடி அது இதுன்னு புதுசாக இதெல்லாமோ கற்றுக்குறீங்க. ஆனால் அது சமையல் டேபிளில் வரும்போது அது இருக்கிற டேஸ்ட்டை பார்த்தா சாதாரண சாம்பாரே நல்லா இருந்திருக்கும் போலுக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. இது எதுக்கு இந்த வீணான பிரயாசங்கள்? முடிஞ்சா நல்லதா எதையாவது ஒன்று செய்யணும், இல்லைன்னா இருக்கிறதுல திருப்தி ஆகணும். சரி, வசனம் சொல்லுது அவருடைய சமூகத்தில் வாழணும், அவருடைய நாமத்தை அறியணும். 3வது, தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. wherever you go, அதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியாது. எங்கே போனாலும் பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மறைவான பிசாசின் கண்ணிகளுக்கு, கண்ணுக்கு தெரிகிற கண்ணிகளுக்கு, வியாதிகளுக்கு, எல்லா விதமான பிசாசின் திட்டங்களுக்கு, வலுசர்ப்பத்தின் திட்டங்களுக்கு, எல்லாவித பயத்துக்கும் கர்த்தர் உங்களை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியா, நீங்க உங்களை தப்புவித்து மூடி பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி அணுகாது காண்பாய், பொல்லாப்பு நேரிடாது, உன்னை காப்பார், தூதர்களுக்கு கட்டளையிடுவார், ஏந்துவார் என்று சொன்ன அந்த தேவனுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் அறிந்து அறிக்கையிடணும். கடைசியில் the promised blessing of God. இந்த சங்கீதத்தில் தேவ சந்நிதியில் வாழுறவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். அற்ப ஆயுசுள்ள ஓடிடுவோமோ, வாழ்க்கை முடிஞ்சிடுமோ, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாளை தருவார். இந்த பூமியில் அவருக்காக என்ன செய்யணும்னு உங்களுக்கு நியமிச்சாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள். ஒருவேளை இன்னைக்கு நான் என் வேலை முடிச்சுட்டேன்னு ஆண்டவர் நினைச்சா உடனே கூப்பிடுவார். அந்த நாளுக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். இருக்கிற இடங்களில் எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சென்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சென்றாயின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார்.
சரணத்தை சந்தோஷமாய் பாடலாமா? தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாழையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார், ஒரு வாழையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். விசுவாசத்தோடு அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார், என் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார், என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் எல்லாரும் உங்க செட்டைகளுக்குள்ளாக ஓடி வருகிறோம் ஆண்டவரே. அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழாடை எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுகிற அந்த நேரத்திலேயே அவருடைய செட்டைகளுக்குள் ஓடி வந்து விடுங்கள். எஸ் டாடி, சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய சட்டைகளின் மறைவு எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறதற்காய் நன்றி. உன்னதமான தேவனே, மோஸ்ட் ஹை காட், சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஓடி வருகிறோம், ஓடி வருகிறோம். உம்முடைய சட்டைகளின் மறைவுக்குள் ஓடி வருகிறோம், உம்முடைய நிழலுக்குள் ஓடி வருகிறோம், உம்முடைய உன்னதமான மறைவுக்குள், உம்முடைய சட்டைகளின் நிழலுக்குள் ஓடி வருகிறோம். கர்த்தரிகள் கோட்டை, தேவர்கள் துருகம், தேவர்கள் அடைக்கலம், தேவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீர். பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டீர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்பா, உமக்கு நன்றி. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, வலு சர்ப்பத்தை மிதிப்போம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்திருக்கிறீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்க மேல வாஞ்சையா இருக்கிறோம்ப்பா, உங்க மேல தாகமா இருக்கிறோம்ப்பா, உங்க மேல ஆசையா இருக்கிறோம்ப்பா. எங்க வேண்டுதல்களை கேட்பீங்க, எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே. நீடித்த நாட்கள் அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீடித்த நாட்களை கொடுங்கப்பா. ரட்சிப்பை காண்பிக்க போகிறதற்காய் நன்றி. இவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுக்கிற தேவனுக்கு சிரம் தாழ்த்தி உங்க பாதத்துல விழுந்து பணிந்து நாங்க உங்க மறைவுக்குள் இருக்கிறோம்பா. ஒரு தாய் பறவையை போல எல்லாரையும் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அழைக்கும் போது உங்க சத்தத்தை கேட்டு ஓடி வந்துடணும் ஆண்டவரே. உலகத்துல வேற எங்கேயாவது சிக்கிடக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகள் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நேரலையிலும் ஆண்டவரே, பைபிள் டிவியிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய விசுவாசத்தை கொடுங்க. விசேஷமா யார் யாரெல்லாம் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நிகழ்வுகளை குறித்த பயம், ஆபத்துகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தாழ்த்தி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.